வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். விஜயபுரி என்ற நாட்டை விவேகவர்மன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவன் அரசவையில் 4 கற்றிருந்த அறிஞர்கள் இடம்பெற்றிருந்தனர். அரசன் ஒரு நாள் அந்த அறிஞர்களைப் பார்த்து, அறிஞர் பெருமக்களே, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் எது என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்டதும் முதல் அறிஞர், வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் உயிர்தான். உயிரில்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்றும் அனுபவிக்க முடியாது என்றான். இரண்டாவது அறிஞர், மன்னா, வாழ்க்கையில் மிகவும் மதிப்பு வாய்ந்தது அறிவுதான். அறிவில்லாமல் ஒருவரும் வாழ முடியாது என்று பதிலளித்தார். மூன்றாவது அறிஞர் எழுந்து, அரசே, வாழ்க்கையில் பொறுமையின்றி நம் ஒரு கணமும் கூட வாழ முடியாது. எனவே மிகவும் விலை உயர்ந்தது பொறுமைதான் என்று பதிலளித்தார். நான்காவது அரசர், அரசே, நாம் பூமிக்கு வேண்டிய ஆற்றல் சூரியனிடமிருந்துதான் கிடைக்கிறது. சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் கிடையாது. எனவே சூரியன்தான் உயர்ந்தது என்றான். இப்பொழுது அரசர், ஐந்தாவது அறிஞன், வாழ்க்கையில் அனைத்தும் இருந்து அன்பு இல்லாவிட்டால் மனிதன் வாழ்ந்து ஒரு பயனும் இல்லை என்று கூறினார். எனவே அன்புதான் மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்றார். இறுதியாக ஒரு அமைச்சர் எழுந்து, அரசே, காலம்தான் அனைத்தையும் விட மிக மதிப்பு வாய்ந்த பொருள். நமக்கு காலம் இல்லையானால் உயிர் இருந்து என்ன பயன்? அறிவை பயன்படுத்த நமக்கு நேரம் ஏது? பொறுமையாக இருக்க ஏது அவகாசம்? சூரியனை பயன்படுத்த ஏது காலம்? அன்பை காட்ட எது வாய்ப்பு? எனவே உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருள் காலம்தான். ஆகவே அதனை வீணாக்காமல் நம்முடைய ஆக்கப்பணிகளுக்கெல்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். அரசர் அந்த ஆறாவது அறிஞர் கூறிய கருத்துதான் சிறந்தது என்று பாராட்டி அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார். காலத்தின் அருமை குறித்து மிகவும் அழகாக விளக்கிய ஆறாவது அறிஞருக்கு அவர் மனம் விரும்பும் வகையில் எண்ணற்ற பரிசுகளை கொடுத்து பாராட்டினார் அரசர். அது மட்டுமல்ல, அவரை தனது அமைச்சராக நியமித்து கௌரவப்படுத்தினார். மற்ற 5 அறிஞர்களும் அரசரின் செயலை பாராட்டினார். இதன் பொருள், காலம்தான் இவ்வுலகிலே விலை மதிக்க முடியாத பொருள். காலத்தை தவறாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எனவே இளமையிலே நன்கு கற்க வேண்டும் என்பதுதான் இக்கதையின் நீதி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.